சங்கர் வந்து அஜித்தை வைத்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அப்போ சங்கர்கிட்ட வந்து அஜித் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அஜித்துக்கான மார்க்கெட்டுங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லாம் கிடையாது, பேன் இண்டியா மார்க்கெட்டும் கிடையாது. அவர் தமிழ்நாட்டில் டாப். இந்த மாதிரி கருத்து சொல்கிறவங்களாம் கூப்பிட்டு வச்சு வெட்டணும் போல இருக்கு. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சு சந்தனன் சார் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். KGF 3 வந்து அஜித் சார் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்திருக்கு. பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இருந்தாலும் இவரையே பார்த்துருமா, KGFனாலே வந்துட்டு இவர் தான் நமக்கு ஞாபகம் வரும், யாஷ் தான் ஞாபகம் வருவார். அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இல்லாத ஒரு டிக்கெட் எடுத்துக்கிட்டு சார் அப்படிதான் சார் சொல்றாங்க, நாங்கள் நம்புவோம் சார். அது சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, சங்கர் வந்து அஜித்தை வைத்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அப்போ சங்கர்கிட்ட வந்து அஜித் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சார், உங்கள் படத்துக்கு வந்தால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப டெடிகேட்டிவாக இருக்கணும், நமக்கு அதெல்லாம் முடியாது, நம்ம நண்பர்களாகவே இருப்போம், நீங்கள் உங்களுக்கு பிடித்த படங்களை நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு பிடிச்ச படத்தை நான் பண்ணுறேன்ட்டார். அவர் எப்படி KGF படம் பண்ணுவார்? கண்டிப்பாக பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்லையா சார்? வாய்ப்பே இல்லை. நீங்கள் இப்போ KGFல வந்து ஒரு கேரக்டர் வேணா பண்ணலாம். ஓகே, KGFலேயே எஸ்ஸை தூக்கிட்டு அந்த இடத்துல அஜித்தை போடுறதுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அஜித்துக்கான மார்க்கெட்டுங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லாம் கிடையாது, பேன் இண்டியா மார்க்கெட்டும் கிடையாது. அவர் தமிழ்நாட்டில் டாப்பு, அவ்வளோதான். மற்ற ஏரியாக்களில் அவர் வீக்கு தான் அவருடைய பிஸ்னஸுங்கிறது. அப்போ அவ்வளோ பெரிய எஸ்ஸை தூக்கிட்டு அந்த இடத்துல எப்படி அஜித்தை போடுவாங்க? பேசிக்கலாக நம்ம அதை நினைக்கணும்ல. ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓகே சார். நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஸ்க்ரீனை வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயமாவே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை பார்க்கும்போது தெரியும். அதில் ஒருத்தர் இந்த கட்சி சேர பாட்டு பாடினவர். இப்போ வந்து பல முன்னணி நடிகர்கள் கூட வந்துட்டு அவங்களோட படத்துலலாம் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. அல்லு அர்ஜுன், சூர்யா, அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் கூட வந்துட்டு STR அவங்க கூடலாம் வந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது அட்லியும் அல்லு அர்ஜுனும் பண்ண போகிற படத்துலேயும் அவரை தான் வந்துட்டு மியூசிக் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம், அதை இந்த இளம் வயதில் இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக வந்தது வந்து பெரிய ஆச்சரியமாக பார்க்குறாங்க. சாய் அபயங்கர் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பாடகர்கள். ஸோ அதனால் வந்து அவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஜீன் வந்து அப்படி இருக்குது போல இருக்குது. அதுவும் அல்லு அர்ஜுன் படம் கிடச்சது தான் ரொம்ப அதிசயமாக இருக்குது. என்னென்னா, இன்னும் அவருடைய இசையில் ஒரு படம் கூட வெளியில் வரல. ஆல்பம் வந்து பெரிய ஹிட் அடிச்சுது, அவ்வளோதான். படமே வராதப்போ எப்படி ஒரு 1000 கோடி பட்ஜெட் படத்தை தூக்கி அவர் கையில் கொடுத்தாங்கங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அது வந்து அதான் ஒரு நாளில் வந்து பாராசூட்டில் போய் மேலே போய் உட்காந்த கதையாகி போச்சு. பட் அந்த பெருமையை அவர் நிலைநாட்டுவார்னு நம்புவோம். ஓகே சார். இப்போ சினி இண்டஸ்ட்ரி தாண்டி சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது விஜய் பிரியங்கா வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. பல பேர் வந்துட்டு இது எத்தனாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறதா இருக்கட்டும், அவரை வந்துட்டு வயசானவரை போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கிறதா இருக்கட்டும். ஆனால் அவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, அவங்க போஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கருத்து சொல்கிறவங்களாம் கூப்பிட்டு வச்சு வெட்டணும் போல இருக்கு. உண்மை, அது அவங்க லைஃபு இல்லையா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யாரையும் வந்து அவங்க கெடுத்துட்டு அந்த வேலையை செய்யலை. இப்போ அவர் ஒரு ஃபேமிலியில் இருக்கார், அவரை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து என்ன நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும்லாம் அவங்க கூப்பிட்டு வரல. அவரும் டைவர்ஸி, இவங்களும் டைவர்ஸி, மனமொத்து 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன இவங்களுக்கு பிரச்சனை? இவங்க ஏதாவது மளிகை பொருள் வாங்கி கொடுக்க போகிறாங்களா மாசானா, இல்லை வீட்டு வாடகை கொடுக்க போகிறாங்களா? அவங்க வாழ்க்கையாக அவங்க வாழ போகிறாங்க. அவர் அப்படி இருக்கார், இவர் இப்படி இருக்கார், உனக்கு இது இத்தனாவது கல்யாணம், இதெல்லாம் என்னத்துக்கு இவங்களுக்கு? ஸோ இது மாதிரி இந்த கருத்து சொல்லிகள்னு கொஞ்சம் இருக்காங்க. அவங்க திடீர்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக மாறிடுவாங்க. வந்து உட்காந்து நீ இது சரியில்லை சரியில்லை அப்படின்னு பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. ஆனால் அது அவங்க லைஃப் ஹாப்பியாக இருக்காங்க, அவ்வளோதானே. அதான் இப்போ கமெண்ட் போடுறவங்க சைட்ல இருந்து பார்த்தா அவங்க வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும். நான் சரியாக சொன்னீங்க, அவன் வீட்டில் அவ்வளோ பஞ்சாயத்து இருக்கும். அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இவ்வளவு கருத்துக்கள். சார், ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பெரிய நடிகர், ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப டேலண்டடான நடிகர், ரொம்ப பேர் பார்த்து ரசித்த ஒரு நடிகர் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. மீடியாவுக்கு வந்து கண்டென்ட்டே இல்லைனாலும் கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ நாங்களே வாரி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்த மாதிரி வந்துட்டு என்னென்னவோ வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. போதைக்கு அடிமையாயிட்டாரு, அப்படி ஆயிட்டார், இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு நடிகர் ஸ்ரீயை பற்றி நிறையா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக
லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் இதை பற்றி பேசி. ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்துச்சு, இப்போ எப்படி நடந்துட்டுருக்கு, அவர் எப்படி இருக்கார் அப்படின்றத சொல்ல முடியுமா? இல்லை, அவர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டதனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? அவரை பற்றி இன்னும் பேசாதீங்க. நீங்கள் முதல்லேருந்து என்ன நடந்ததுன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக லோகேஷ் கனகராஜுடைய கவலை என்ன தெரியுமா? அவர் ரெக்கவர் ஆகி வந்த பிறகு இந்த மீடியாவில் வந்த எல்லா செய்திகளையும் பார்த்தாருன்னா அவர் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுவார். அதனால் ஏற்கனவே போட்டவங்க அதை வந்து டெலிட் பண்ணிடுங்கிறது தான் ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ அதை பற்றி தொடர்ந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம அதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். பட் என்ன பேசலாமோ அது வரைக்கும் நம்ம பேசலாம். இப்போ என்னென்னா, அவர் ஸ்ரீக்கு வந்தது வந்து இந்த திரையுலகத்தில் நாம் நினச்சதை அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியலையேங்கிற ஒரு விரக்தி தான் முதல்ல. அந்த விரக்தியை தொடர்ந்து அடுத்தடுத்து வர்ற விஷயங்கள் தான் ஒவ்வொன்றா ஆடாகி ஒரு கட்டத்தில் அவர் வீட்டை விட்டு கிளம்பி எங்கேயோ போயிட்டார். அவர் எங்கே இருக்காருங்கிறது அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே அப்படி ஆயிடுச்சு. அவர் போய் எங்கெங்கேயும் சுற்றி எப்படியோ போய் அவரை வந்து கண்டுபிடிக்க முடியாத சூழல் வீட்டுக்கே வந்துருச்சு. இப்போ வீட்டில் வந்து பெரிய பையன் அவர் தான், ஏர்னிங் பர்சன் அவர் தாங்கும்போது பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு சிரமம். ஒரு மகன் இப்படி எங்கே இருக்கான்னே தெரியலேங்கிற வருத்தம் ஒரு பக்கம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் அவர் இன்ஸ்டாவில் வந்து தினந்தோறும் போடுற வீடியோக்கள், அவருடைய தோற்றம், இது எல்லாமே எல்லாருக்குமே பெரிய ஷாக்கிங்காக மாறிச்சு. ஆக்சுவலாக அவருடைய உண்மையான முகம் படத்தில் நடிக்கும்போது அவருடைய ஃபேஸ் கட் இருக்குல்ல, அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்படியே பயங்கரமாக வேறு மாதிரி மாறி இந்த ஃபைட் மாஸ்டர் தவசி பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி ஆகிட்டார் அவர். என்னடா இப்போ இவர் யார், இவருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காங்கிற அளவுக்கு அவருடைய முதல் தோற்றமும் இப்போதைய தோற்றமும் மாறி இருக்குது. அப்போ என்ன அப்படின்னு அதுக்குள்ளே தேடும் பொழுது அவருடைய அந்த சொன்னது, பேசுனது, டேக் பண்ணது, யாருக்கெல்லாம் டேக் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்து ஆளாளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னாப்போ கற்பனையில் பேசுவதும் ஒரு முகத்தை பார்த்துட்டு பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ பார்க்கும்போது இவர் என்ன நிலைமையில் இருக்காருங்கிறத நம்மளால் ஈஸியாக உணர முடியும். அப்போ அது குறித்து பேசுகிறவங்க கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. இதில் நடுவில் என்னென்னா, அவரை வந்து இங்கே திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் ஏமாற்றிட்டாங்க. அவருக்கு தர வேண்டிய சம்பளத்தை முழுசாக கொடுக்கல. ஸோ அந்த டிப்ரெஷனில் தான் அவர் அடுக்கடுக்காக இப்படி ஆகிட்டார் அப்படின்னு ஒரு 2 பேரை சார்ஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமாக எஸ்ஆர் பிரபு. அவர் எதுவுமே கொடுக்காம ஏமாற்றிட்டார், இவர் வரட்டி விட்டார், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விசாரித்தா தான் தெரியுது அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆக்சுவலாக எந்த ஒர்க்கும் இல்லாமல் வீட்டில் கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு லோகேஷ் கனகராஜுக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, எஸ்ஆர் பிரபுவுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஸ்டோரி பேங்க்கில் இவரை வச்சுங்க, இவர் கதை கேட்டு செலக்ட் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் கதையை படிக்கிறது, ஸோ இந்த செக்ஷனில் நீங்கள் அவரை போட்டுக்குங்க, மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம் அவருக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஃபேவர் பண்ணி விட்டது லோகேஷ் கனகராஜ் தான். அப்போ லோகேஷ் கனகராஜையும் வந்து திட்டுறாங்க, நீ வந்து அவருக்கு வாய்ப்பு ஏமாற்றிட்ட, நீ கண்டுக்காமல் விட்டுட்டா, போயிட்ட வந்துட்டேன்னு அவர் ஒரு பக்கம். மாதம் 1.5 லட்ச ரூபா கொடுத்தாரு பாருங்க, அவர் ஒரு பக்கம் முடிச்சிட்டாங்க. இல்லை என்னென்னா, இந்த ஸ்ரீ வந்து டிப்ரெஷனில் இருக்கும்போது ஒரு கருத்து வெளியிட்டிருப்பார்ல, என்ன இவர் ஏமாற்றிட்டாரு அவர் ஏமாற்றிட்டாருன்னு, அது தான் இன்றைக்கி வரைக்கும் நடக்கிறதா இவங்க நினச்சிக்கிட்டு இவங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ ரெக்கவர் பண்ணி அவரை கொண்டு வந்ததில் இவங்க 2 பேருக்குமே பெரும் பங்கு இருக்குது. ஓகே சார், இப்போ வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி 2 ப்ரொடக்ஷனை வந்துட்டு சொல்லியிருந்தார். இவங்க 2 பேருமே வந்துட்டு எனக்கு சம்பளம் தரல அப்படின்ட்டு. இப்போ எஸ்ஆர் பிரபு பற்றி நீங்கள் சொன்னீங்க, இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க சார்? இல்லை, அவங்க சைட்லேருந்து இது வரைக்கும் எந்த விளக்கமும் இல்லை. அவர் சொன்ன மாதிரி அந்த நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க.